ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சில்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நம்ம எல்லா பேருமே இன்றைக்கி எதிர்பார்க்குறது இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் என்னாச்சு பார்த்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேபி நம்ம குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பற்றின எந்த ஒரு இன்டிமேஷனுமே வரலை. ஆனால் நம்மளோட ஆல் இண்டியா கவுன்சிலிங் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, எம்சிசி வெப்சைட்டில் ஒரு முக்கியமான இன்டிமேஷன் வந்திருக்கு. அது என்ன இன்டிமேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எம்சிசியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எம்சிசியில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்திருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது இன் வியூ ஆஃப் அபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதாவது ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங் வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னாவே, ரவுண்ட் 3ல் உங்களுக்கு ஒரு சீட் வந்து கிடச்சிருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இப்போ நடக்க போகிற ரவுண்ட் 3க்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால இப்போ என்ன, இன்னைக்கு நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட் வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கேன் டவுன்லோட் தி லிஸ்ட் ஆஃப் ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் தி டேட்டா ஷேரிங் போர்ட்டல் ஆஃப் எம்சிசி ஆஃப்டர் 1 November 2025. அப்போ நவம்பர் 1 அப்புறம் தான் அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அந்த டேட்டா ஷேரிங், அதாவது ஜாயிண்ட் கேண்டிடேட்டோட டேட்டா ஷேரிங் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நவம்பர் 1 அப்புறம் தான் அந்த டேட்டா ஷேரிங் நடந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. சரியா? அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட்டே பண்ணவே முடியாது. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம சீட் மேட்ரிக்ஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னா கவுன்சிலிங் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீட் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்துடும். நமக்கு வந்து அந்த ரிசல்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டில் நமக்கு மேபி என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டாக எம்சிசிலேருந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த அப்டேட்டு ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வெப்சைட்லேயே நமக்கு கொடுத்துறாங்க. சரியா? அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சீட் மேட்ரிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி சீட் மேட்ரிக்ஸ் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.